இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்புல உயிரி தாவலியல் பாடத்துல இரண்டாவது பாடம் பாரம்பரிய மரபியல்ல நம்ம பார்க்க போறோம். பாரம்பரிய மரபியல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு பேரு என்ன அப்படின்னாக்கா ஒரு பண்பு கலப்பு. என்னது? இந்த ஒரு பண்பு கலப்பு சோதனை யார் விளக்குறது அப்படின்னாக்கா மெண்டல். நமக்கு தெரியும் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரு? அவர் நேரடியாக என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஓரிடை ஜோடி கொண்ட எதிரிடை பண்புகளை கொண்ட தாவரங்கள் என்ன பண்ணாங்க கணக்கீடு செஞ்சார். ஒரு ஜோடி எதிரிடை பண்புகளிலேயே என்ன பண்ணாரு கணக்கீடு செஞ்சார். அவர் என்ன எடுத்துட்டார் அப்படின்னாக்கா தூய நெட்டை தாவரம், தூய நெட்டை தாவரம். சோ இது பாக்குறீங்க கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இது எப்படி இருக்கு? நெட்டை தாவரம், தூய நெட்டை தாவரம். அடுத்து என்னது? ஸ்மால் டி குட்டை தாவரம். ஓகே, குட்டை தாவரம். இது என்னது? ஸ்மால் டி. இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஒரு பண்பு கலப்பு சோதனை அப்படின்னா என்னன்னா ஒரு ஜோடி எதிரிடை பண்புகளிடையே நடைபெறும் கலப்பினம். அதுதான் என்ன பேரு? ஒரு பண்பு கலப்பு சோதனை. சோ இப்போ நம்ம தூய நெட்டை தாவரம் எடுத்துறோம். இன்னொன்னு தூய நெட்டை தாவரம். இதுக்கு பேர் கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இதுக்கு பேர் என்னது? ஸ்மால் டி ஸ்மால் டி. இப்போ என்ன செய்ய போறோம்னா கலப்பினம் செய்ய போறோம். எதுக்கு கலப்பினம் செய்ய போறோம்? நெட்டை தாவரம், குட்டை தாவரம். For example நெட்டை தாவரத்துக்கு குட்டை தாவரத்துக்கு கலப்பினம் செய்யும்போது முதலாம் தலைமுறை, இதுதான் முதலாம் தலைமுறை. என்ன தலைமுறை? முதலாம் தலைமுறை. முதலாம் தலைமுறையில் என்ன பண்பு வெளிப்படுது அப்படின்னாக்கா இது ஒரு டி எடுத்துக்கணும், இது ஒரு ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. வந்துச்சா? கேபிட்டல் டி ஸ்மால் டி. அடுத்து இன்னொரு முதல் தலைமுறையில இன்னொரு கலப்பினம். இது என்னது? கேபிட்டல் டி. இது என்னது? ஸ்மால் டி. வந்துச்சா? சோ இப்போ முதல் தலைமுறையில என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா என்ன வந்திருக்கு? நெட்டை தாவரம். என்னது? நெட்டை தாவரம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இது குள்ளமா இருக்கு குட்டை தாவரம் தானே அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் நெட்டை இருப்பதால ஓங்கு பண்பு வெளிப்பட்டிருக்கு, ஒடுங்கு பண்பு மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்ததுனாக்கா முதலாம் தலைமுறையில நம்ம சுய கருவுறுதல் செய்ய போறோம். முதலாம் தலைமுறையில என்ன பண்ண போறோம்? சுய கருவுறுதல். இதுக்கு என்ன பேரு? கேபிட்டல் டி. இதுக்கு என்ன பேரு? ஸ்மால் டி. இதுக்கு என்ன பேரு? கேபிட்டல் டி. இதுக்கு என்ன பேரு? ஸ்மால் டி. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கலப்பினம் செய்ய போறோம். கலப்பினம் செஞ்ச பிறகு இத நம்ம புன்னட் ஸ்கொயர் சொல்லுவோம். என்னது? புன்னட் ஸ்கொயர். புன்னட் சதுரத்துல நம்ம என்ன பண்றோம்? மேட்ச் பண்றோம். புன்னட் சதுரத்துல மேட்ச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ரெடியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். இது அப்படியே எடுத்துக்கலாம். இது அப்படியே எடுத்துட்டு இது கேபிட்டல் டி, இது என்னது? ஸ்மால் டி. இது கேபிட்டல் டி, இது என்னது? ஸ்மால் டி. இதுக்கு பேர் என்னது? புன்னட் ஸ்கொயர். மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? என்ன வருதுங்க? கேபிட்டல் டி கேபிட்டல் டி. ரெண்டு கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. சரியா? அடுத்து இது ஸ்மால் டி இருக்கு, அங்க கேபிட்டல் டி. அப்ப எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? கேபிட்டல் டி. கேபிட்டல் டி வெச்சணும், அதுக்கு அப்புறம் ஸ்மால் டி. ஓகே, அடுத்து இது என்னது? ஸ்மால் டி. அது என்னது? ஸ்மால் டி. சோ ஸ்மால் டி என்னது? ஸ்மால் டி. இப்போ புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சது? ஓகே, இப்போ இரண்டாம் தலைமுறையில 4 வகையான பண்பு வெளிப்பட்டிருக்கு. ஒன்று தூய நெட்டை தாவரம், கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இதுல ஒரு ஐடியா இருக்கா? அப்ப இது தூய நெட்டை தாவரம். அடுத்து பாரு, இது என்னது? நெட்டை தாவரம். ஏதாவது ஒழுங்கா சொல்லணும். நெட்டை தாவரம். இது கலப்புற்ற நெட்டை தாவரம். ஏன் கலப்புற்ற நெட்டை தாவரம் சொல்றோம்? ஏன்னா இது உயரமா இருக்கு. இது என்னது? இது கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி. அப்ப இந்த பண்பு மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி தெரியுது? நெட்டையா தெரியுது. அப்ப என்ன இருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் எது? இது என்னது? கேபிட்டல் டி, இது
கான்ஸ்டன்ட். இப்போ எப்படி தெரியுதா? அப்போ இது கலப்புற்ற நெட்டை. கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ வந்து இது பாத்தீங்கன்னாக்கா இது என்ன ரெண்டுமே எப்படி இருக்கா? ஒரே ஐட்டம். அப்போ இது என்ன ஸ்மால் டி ஸ்மால் டி. என்னது? தூய குட்டை தாவரம். எனக்கு குட்டியா இருக்கு. தெரியுதா? குட்டியா இருக்கா? குட்டை தாவரம். சோ இப்பதான் நம்ம வந்து பாக்குறோம் புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு இருக்கு, மரபணு விகிதம் எவ்வளவு இருக்கு. என்னது? புறத்தோற்ற விகிதம், மரபணு விகிதம். புறத்தோற்ற விகிதம் அப்படின்னாக்கா நெட்டை தாவரம் எத்தனை இருக்கு, குட்டை தாவரம் எத்தனை இருக்கு, அதாவது இந்த புறத்தோற்ற விகிதம். நீங்க எண்ணி பார்த்து சொல்லலாம் எத்தனை நெட்டை இருக்கு? 1 இருக்கா? இங்க ஒரு நெட்டை இருக்கா? 2. இங்க இருக்கா? எத்தனை இருக்கா? அப்போ எத்தனை குட்டை தாவரம் இருக்கு? அப்போ புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு? ஒரு பண்பு கலப்பு சோதனையிலே புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு? 3:1. புரியுதா? புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு? 3:1. அடுத்து இரண்டாவது மரபணு வாக்கு விகிதம். என்னது? மரபணு வாக்கு விகிதம். இதுல தூய நெட்டை எது? ஒண்ணேதான். தூய நெட்டை என்னடா? ஒண்ணேதான். கலப்புற்ற நெட்டை எது இருக்கு? 2. இது ஒண்ணு இருக்கு. தூய குட்டை எது இருக்கு? 1. அப்போ மரபணு வாக்கு விகிதம் எவ்வளவு? இப்போ புரியுதா? அழகா புரியுதா? இப்போ வந்து இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து மேட்ச் பண்ண போறோம். ரெடியா பாத்துங்க. பாத்துட்டு இப்போ வந்து மேட்ச் பண்ணுங்க. வருதுங்களா? அங்க எடுத்து வைக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லணும். ஓகே, பாத்துலாமா? ஸ்டாப் பண்ணி